விரிச்சுக்கிட்டு, உழந்துகிட்டு பொம்பள புள்ளைங்க எல்லாம் படுக்குதுங்க. சின்ன சின்ன 4வது படிக்கிற, 3வது படிக்கிற பிள்ளைங்க, 5வது படிக்கிற பொம்பள புள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு வயசுக்கு வர ஸ்டேஜ்ல இருக்குன்னா, அடக்கம், ஒடுக்கம், ஒழுக்கம் சொல்லிக் குடுக்கணும் பேரண்ட். நாங்க ரொம்ப மாடர்ன், ரொம்ப ஹை கிளாஸ் ஃபேமிலி. நாங்க இப்படிதான் சொல்லிக் குடுப்போம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்களோட குழந்தை, அவங்க அப்பா உட்கார்ந்திருக்காரு. பக்கத்துல சோபா செட்ல படுத்திருக்கு. எப்படி? இப்படி பொளந்துகிட்டு படுத்திருக்கு. அந்த பெண் உறுப்பு இருக்கு பாத்தீங்களா? அந்த ஷேப்பு, அந்த இடம் அப்படியே தெரியுது பஃப்னு. ஏன் சொல்லுதல உண்மையில பெத்த அப்பாவே தான் பெத்த பிள்ளைகிட்ட தப்பா நடந்துக்கிட்டத நீங்க பார்த்தது இல்லையா? இருக்குது அத மாதிரிலாம். ஆனா, ஒரு பொம்பள புள்ளனாக்கா என்னதான் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும், சின்ன சின்ன டிராயர் போட்டாலும், கால குறுக்கி வைக்க சொல்லுங்க. ஒரு அப்பா இருக்கும்போது கால பொளந்துகிட்டு படுக்கிறது, விரிச்சுக்கிட்டு படுக்கிறது, கால தூக்கி செல்ஃப்ல வைக்கிறது, ஜன்னல்ல வைக்கிறது, சோபா செட்ல வைக்கிறது, சேர்ல வைக்கிறது. அப்ப அந்த இடம் அப்படியே தனியா கண் பார்வைக்கு தெரியும். ஆதி காலத்துல இருந்து சொல்லி வளர்த்துட்டாங்க. அத நம்ம புதுசா மாத்த முடியாது. அதனால பொட்ட புள்ள பெக்கிற நீங்க செல்லம்ங்கிற பேர்ல ஒழுக்கம் சொல்லி கொடுக்காம வளர்க்காதீங்க. போற இடத்துலலாம் அப்படிதான் பொளந்துகிட்டு படுக்கும். அதனால எங்க புள்ள எங்க கிட்ட அப்படிதான் இருக்கும், எல்லா இடத்துலயும் அப்படி இருக்காதுன்னா சொல்லாதீங்க. நான் பாத்துருக்கேன். வீட்ல நீங்க உங்கள்ட்ட எப்படி இருக்கோ அப்படிதான் வெளிலயும் இருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு பொம்பள பிள்ளைங்களுக்கு அடக்க ஒடுக்கம் ஒழுக்கம் சொல்லி கொடுங்க. சரிங்களா? இல்ல நீங்க சொல்றது தப்பு. நாங்க பொம்பள பிள்ளைங்கள ஃப்ரீடமா தான் வளர்ப்போம்னா வளர்ந்துக்குங்க. யாருக்கு முன்னாடி வேணாலும் கால பொளந்துக்க, நல்லா விரிச்சுக்க, நல்லா கால தூக்கி ஜன்னல்ல வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்து வளங்க. ஏன்னா இப்ப சைல்டு அபியூஸ்ன்றது நிறைய நடக்குது. அதனால தான் நான் சொல்றேன். பாலியல் கொடுமை நிறைய பெருகிக்கிட்டே தவறான படங்களால. அதுலயும் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. அதனால கொஞ்சம் அடக்க ஒடுக்கம் ஒழுக்கம் சொல்லி